ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயக்கீரை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ஆனால் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளி நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 3 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த குழம்புக்கு 3 கட்டுலேருந்து 4 கட்டு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரையோடைய வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க. தண்டு இளம் தண்டுன்றனால நீங்கள் தண்டோடு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கீரையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2க்கு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக மண் இருக்கும். அதனால் நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 20 செகண்ட் வறுத்து விட்டால் போதும். பூண்டு லைட்டாக செவந்து வந்துடும். பூண்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா பொன்னிறமாக மாறும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 சின்ன பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு எண்டில் சேர்க்குறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து இந்த வெங்காய தக்காளியோட ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பிறகு 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா சூட்டில் கருப்பாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரையை சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கிளறி விட்டால் போதும். கீரை சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி கரைக்க எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் அந்த வெந்தயக்கீரையோடைய ஃப்ளேவர் லைட்டாக வெளியில் வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்போட டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஒன்று சேர கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. அந்த வெந்தயக்கீரையோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வெளியில் வருது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சத்தான வெந்தயக்கீரை வச்சு ரொம்ப டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.